ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். தவறையும் படுக்கையில் அமர்ந்து சாப்பிடாங்க. இந்த பிரச்சனைகள் தேடி வருமா? ஆம். வாஸ்தாசனம் என்பது இந்து மதத்துல மக்கள் தொண்டு தொட்டு பின்பற்றும் ஒரு நடைமுறையாக பார்க்கப்படுது. பல நூற்றாண்டுகளாக வழிகாட்டி வரும் வாஸ்தாத்திரம் அறிவியல் ரீதியாக மட்டுமல்ல, வாழ்வில் வெற்றி, புகழ் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை ஈர்க்கவும் ஒரு சிறந்த வழிகாட்டியா திகழ்ந்து வருது. அந்த வகையில படுக்கையில அமர்ந்து சாப்பிடுவதால வாழ்வில என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பது வாஸ்தாத்திரத்துல கொடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை குறிப்பு இதுதான். படுக்கையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. ஏன்? பொதுவாக வீடுகளில் அடிக்கடி பண பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். சில வீடுகளில் எவ்வளவு உழைச்சாலும் காசு மிச்சம் இல்லாமல் போகலாம். அதற்கு என்ன செய்வது என தெரியாமல் புலம்புவர் ஏராளம். இது போன்ற நேரங்களில் வாஸ்துவை சரிபார்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. வாஸ்தாத்திரத்தின் அடிப்படையில படுக்கையில அமர்ந்து சாப்பிடும் வீடுகளில் வறுமை குடிக்கொள்ளும் என குறிப்பிடப்படுது. எப்போதும் உணவருந்தும் போது தரையில அமர்ந்து அல்லது கதிரையில அமர்ந்து தன்னை விட சாப்பிட்ட ஒரு உயர்வான இடத்துல வைத்து சாப்பிட வேண்டும். இது நம்ம உயிரை காப்பாற்றும் உணவுக்கு அவசியம் கொடுக்க வேண்டிய மரியாதையாகும். படுக்கை உறங்குவதற்கான இடம். இதில் அமர்ந்து சாப்பிடும் போது லட்சுமி தேவியின் சாபத்துக்கு ஆளாக இடம். இதனால வீட்டுல நிதிநிலையில பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என வாஸ்தாத்திரம் எச்சரிக்குது. படுக்கையில் அமர்ந்து சாப்பிடும் வீடுகள்ல உறவுகளுக்கு மத்தியில தேவையற்ற பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் என்பன நிறைந்திருக்கும். இது எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்தை அதிகரிக்கிறது. கணவன் சாப்பிட்ட பின்பு மனைவி சாப்பிட இதுதான் காரணமா? கணவனுக்கு பரிமாறப்பட்ட உணவை கணவன் உண்ணும் போது எல்லாவற்றையும் உண்ண மாட்டான். அவனுக்கு சில உணவுகள் பிடிக்கும், சில உணவுகள் பிடிக்காம இருக்கும். அப்படி பிடிக்காம இருக்கும் உணவை அவன் அப்படியே மிச்சம் வைத்து விடுவான். அவனுக்கு பின் அதே இலையில அல்லது தட்டுல உணவு உண்ணும் மனைவிமார்கள் கணவன் மிச்சம் வைத்த அவனுக்கு பிடிக்காத உணவுகளை எளிதாக அடையாளம் கண்டு மறுமுறை சமைக்கும் பொழுது அந்தந்த உணவுகளை சமைக்காம தவிர்த்து விடலாம். பிடித்ததை அடுத்த முறை நிறைய பரிமாறலாம். அதற்காக ஏற்படுத்தப்பட்டதே இந்த பழக்கம். ஆனா இது தெரியாம பல வேறு வேறு காரணம் கூறுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் உறவை மேம்படுத்த அவர்களுக்குள்ள தேவையானது அன்பும் பாசமும் தான். இவர்களுக்குள்ள இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை முறை அனைத்தும் ஒரு மனைவி தன் கணவனுக்கு அன்பாக சமைத்து கொடுக்கும் உணவில் அடங்கியது. பெண்கள் வீட்டில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும், வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க தினசரி வீட்டுல பெண்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதும் பற்றிய தகவல் இதுதான். காலையில் எழுந்ததும் வீட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் வாயில் கதவை திறக்கும் போது லட்சுமி தேவியை மனதில் நினைத்துக் கொண்டு திறக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் வாசலில் கோலமிடாம அடுப்பு வேலையில தொடங்கக்கூடாது. அமாவாசை போன்ற திதிகளை மட்டும் யாரெல்லாம் அமாவாசை விரதம் கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் மட்டும் கோலமிட தேவையில்லை. அடுப்பு வேலைகளை தொடங்குவதற்கு முன்னர் அடுப்பை ஈரத்துணியினால நன்கு சுத்தம் செஞ்சு கோலமிட்ட பின்னரே வேலைகளை துவங்க வேண்டும். அல்லது முதல் நாள் இரவிலேயே அனைத்து அழுக்கு பாத்திரங்களையும் சுத்தம் செய்து அடுப்பு மேடை அனைத்தையும் சுத்தம் செய்து கோலமிட்டு வைத்து விட்டா காலையில அதனை செய்ய தேவையில்லை. தினசரி காலையில முதலில் அடுப்பை பத்த வைக்கும் போது அக்னி பகவானையும் அன்னபூர்ணியையும் மனதில் நினைத்துக் கொண்டு அடுப்பை பத்த வைக்க வேண்டும். நீங்க சமைக்கும் போது சாந்தமான மனதுடன் யாரிடமும் பேசாம மன அமைதியோடு ஏதேனும் மந்திரங்களை மனதில் உச்சரித்துக் கொண்டே சமைச்சா தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும். சமையல்ல ருசியும் நன்றாக இருக்கும். பூஜை அறையும் வீட்டில் சமையல் அறையும் எப்போதும் சுத்தமாக வைத்திருங்க. அதற்காக மற்ற இடங்கள் எல்லாம் சுத்தமாக வைக்க கூடாது என்பது அர்த்தம் இல்ல. முடிந்தவரை வீடு முழுவதையும் எல்லா நேரங்களிலும் சுத்தமாகவும் அங்கங்கே குப்பைகளோ அழுக்கு துணிகளோ இல்ல கழுவ வேண்டிய பாத்திரங்களோ இல்லாம எல்லா இடங்களையும் சுத்தமாக வைத்திருங்க. பிரம்மமுத்தத்திலும் மாலையிலும் விளக்கேற்றுவது அதீத பலன்களை தரும். விளக்கேற்றுவதற்கு முன்னர் சுமங்கலி பெண்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு உச்சியில குங்குமம் இட்டுக் கொண்டு தலையில சிறிதேனும் பூ வைத்துக் கொண்டு எப்போதும் பார்ப்பதற்கு அழகான தோற்றத்துடன் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள குழந்தைகளையோ பெரியவர்களையோ யாரையும் மிக கடுமையான வார்த்தைகளால திட்டாதீங்க. வீட்டுல முடிந்தவரை நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே கூறுங்க. இரவில அனைத்து பாத்திரங்களையும் கழுவினாலும் சாதம் பிடிக்கும் பானையோ அல்லது குக்கரையோ கழுவாம அதுல சிறிதேனும் சாதத்தை வைத்து விட்டு அடுத்த நாள் கால அந்த சாதத்தை எடுத்து குருவிகளுக்கோ காக்கைகளுக்கோ வைத்த பின்னர் அந்த பாத்திரத்தை கழுவுங்க. தினமும் வீட்டில் உள்ள நபர்களை தவிர ஏதேனும் ஒரு ஜீவனுக்கு உணவிடுமாறு பார்த்துக் கொள்ளுங்க. மனைவி பகல்ல உடலுறவு கொள்வதை தவிர்த்து விடுங்க. ஜவ்வாது, பச்சை கற்பூரம் போன்ற வாசனை பொருட்களை பயன்படுத்துங்க. அது லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள். எந்த வீட்டுல துர்நாற்றம் இல்லாம நல்ல நறுமணம் நிறைந்துள்ளதோ அந்த இடத்துல எல்லாம் லட்சுமி தேவி வாசம் செய்வார். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் உண்மைத்தன்மையுடனும் சந்தோஷத்தோடும் வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். முக்கியமா வீட்டுல செல்வமும் அதிர்ஷ்டமும் நிலைத்திருக்க வீட்டு வாசல்ல வைக்க வேண்டியது இதுதான். நாம் அனைவருமே சந்தோஷமாக வாழ தேவையான பணத்துக்காக தான் பகலிரவு பார்க்காம வேலை செய்யறோம். ஆனா அப்படி வெறும் வேலை செய்தா மட்டும் நம் வீட்டுல பணம் சேருமா என்ன? நிச்சயம் இல்ல. வீட்டுல செல்வமோ அதிர்ஷ்டமும் நிலைத்திருக்க வீட்டின் வாசல்ல அதை வரவேற்கும் வகையில குறிப்பிட்ட பொருட்களை வைக்க வேண்டும். இங்கு வாஸ்துபடி வீட்டு வாசல்ல எந்த பொருட்களை வச்சா வீட்டுல செல்வமோ அதிர்ஷ்டமும் நிலைத்திருக்கும் என்பது குறித்து கூறுகிறோம். மலர் கண்ணாடி குடுவை. கண்ணாடி குடுவையில நீர் நிரப்பி அதனுள்ள மலர்களை வச்சு வீட்டின் நுழைவாயில வைத்து விட்டா மலர்கள் வீட்டின் நல்ல சக்தியை ஈர்க்கும். முக்கியமா இப்படி செய்யும் போது தினமும் தவறாம மலர்களை மாற்ற வேண்டும். தோரணம். மாவிலையால தோரணத்தை தயார் செஞ்சு அதனை வீட்டின் வாயில கட்டி தொங்க விட்டா வீட்டினுள் எதிர்மறை ஆற்றல் நுழைவது தடுக்கப்படும். தனத்தை வாரி வாங்கும் லட்சுமி போட்டோவை வீட்டின் வாசல்ல தொங்க விட வேண்டும். அப்படி தொங்க விடும் போது காலணிகளை வீட்டின் வாயிலே விட வேண்டும். முக்கியமா லட்சுமியின் காலடி தடங்களை வீட்டின் நுழைவு பாதையில ஒட்டி வைக்க வேண்டும். அதுவும் லட்சுமி வீட்டில் நுழையும்படி ஒட்டினா அதிர்ஷ்டமோ செல்வமோ வீட்டுல சேரும். வீட்டின் நுழைவாயில உள்ள கதவுகளை கலச போட்டோக்களை ஒட்டினா வீட்டுல உள்ளவருக்கு எந்த நோயும் வராது.
மேலும் அந்த வீட்டுல செல்வம் அதிகரிக்கும். ஸ்வஸ்திகா அடையாளத்தை வீட்டின் வாசல்ல வச்சா அந்த வீட்டுல அதிர்ஷ்டமும் செல்வமும் தேடி வரும். முக்கியமா இந்த 5 பொருட்களை மறந்தும் யாருக்கும் பரிசா கொடுக்காதீங்க, உறவு பிரிக்கும். இந்து மதத்தின் பிரகாரம் பிறருக்கு தானம் கொடுப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. அதே சமயம் தானம் செய்யும் பொழுது குறிப்பிட்ட சில பொருட்களை மறந்தும் கொடுக்க கூடாது என்பாங்க. ஒருவருக்கு தானம் கொடுக்கும் பொழுது ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சாதகமாக இருந்து அவர்களின் நிலையை மேம்படுத்தும் என சொல்லப்படுது. நாம் தானம் செய்யாவிட்டாலும் சில நேரங்களில் நன்கொடைகளை விட பரிசுகளை பரிமாறிக்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் பல வரும். இத்தகைய சூழல் தான் ஜோதிடத்துல பரிசு அல்லது நன்கொடைகளை ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது சில விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என சொல்லப்படுது. உதாரணமா திருமணம், பிறந்தநாள், ஆண்டு விழா போன்ற விசேஷ சந்தர்ப்பங்கள்ல பரிசுகள் வழங்குவது வழக்கம். இப்படி கொடுக்கப்படும் பொருட்கள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு கிரகத்துடன் தொடர்பில் இருக்கும். பரிசு கொடுக்கும் கிரகத்துடன் பொருந்தாவிட்டா வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படியே உறவினர்களுக்கு மறந்து கொடுக்கக்கூடாத பரிசு பொருட்கள் தொடர்பா பார்க்கலாம். பரிசாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் 1. வாஸ்துபடி மீன் தொட்டி போன்று நீர் தொடர்பான எந்த பொருட்களையும் அலங்கார பொருட்களையும் யாருக்கும் பரிசாக கொடுக்க கூடாது. அதனை மற்றவர்களிடமிருந்து பரிசா வாங்கவும் கூடாது. சிலர் கண்ணாடி அல்லது கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை பரிசாக கொடுப்பாங்க. ஆனா இது கெட்ட சகுனத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுது. அத்தகைய பரிசு பொருட்களை மறந்தும் யாருக்கும் கொடுக்காதீங்க, ஏனெனில் அத்தகைய பரிசு கொடுப்பவர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். 3. பரிசுகள் கொடுக்கும்பொழுது அதன் நிறத்துல கவனம் செலுத்த வேண்டும். கருப்பு நிற பொருட்கள் எதையும் மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டாம். இது எப்போதும் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் கருப்பு நிறம் மரணத்துடன் தொடர்புடையது. இது உங்கள் மீது தவறான புரிதலை ஏற்படுத்தும். சில சமயங்கள்ல உறவுகள்ல விரிசலை கூட ஏற்படுத்தலாம். அதே சமயம் சிவப்பு நிற புத்தகங்களை பரிசாக கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டாம். 4. நண்பர், உறவினர் அல்லது நேசிப்பவர்களுக்கு ஒருபோதும் கடிகாரத்தை பரிசாக கொடுக்க வேண்டாம். இது உங்களுக்குள்ள இருக்கும் உறவில விரிசலை ஏற்படுத்தும். நீண்ட நாட்கள் பயணம் செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் இப்படியான தவறுகளை குறைத்து கொண்டா உங்கள் உறவு சிறக்கும். 5. ஒரு நபருக்கு பர்சு, புதிய காலணிகள் அல்லது செருப்பு ஆகியவற்றை பரிசா கொடுப்பது அசுபம். மீறி கொடுத்தா அவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். தானத்துல சிறந்தது அன்னம் வழங்குவது என நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒருவரின் பசியை ஆற்றும் அன்னத்தை நாம் தானம் செய்வதன் மூலம் நமக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, தானத்தை பற்றி புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன. ஆனா வீட்டுல வைத்திருக்கும் அரிசியை அக்கம் பக்கத்தினர் கேட்டா கொடுக்க கூடாது என வாஸ்து கூறுகிறது. வாஸ்துபடி கடுகு அல்லது எள்ளு நெல். கடுகு மற்றும் எள்ளு சனி பகவானுடன் தொடர்புடையது. அத்தகைய சூழ்நிலையில அண்டை வீட்டாருக்கு ஒருபோதும் கடுகு எண்ணெயை கடனாக கொடுக்க முயற்சிக்காதீங்க. சனிக்கிழமைகள்ல கடுகு எண்ணெயை கோயிலில் வழங்குவது நல்லது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுப்பது அசுபலனை ஏற்படுத்தும். கடுகு அல்லது எள் எண்ணெயை தானம் செய்வது அவர்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை நாம் விலைக்கு வாங்குவது போன்றது. பால் அல்லது தயிர். ஜோதிடப்படி பால் சந்திர கிரகத்துடன் தொடர்புடையதான் நம்பப்படுது. நீங்கள் ஒருவருக்கு பால் அல்லது பால் செய்யப்பட்ட ஏதாவது ஒன்றை கடன் கொடுத்தா அது உங்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தும். சந்திரன் என்றா நமக்கு நன்மை செய்யக்கூடியவர். அந்த வகையில நீங்கள் பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களை நம் பக்கத்து வீட்டாருக்கு பகிரும் போது அது உங்கள் வீட்டில் இருக்கும் நல்லதை பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பதாக கருதப்படுது. எனவே ஒருபோதும் பால் அல்லது பால் செய்யப்பட்ட பொருட்களை சூரிய அஸ்தமானத்துக்கு பின் மற்றவர்களுக்கு பகிர்வதை தவிர்க்கவும். அதே போல வீட்டில் இருக்கும் இந்த பொருட்களை மட்டும் மற்றவர்களுக்கு காட்டவே கூடாது. வீட்டுக்கு வருபவர்களின் கண்கள்ல நேரடியாக படக்கூடாத பொருட்கள் என்னென்ன? கள்ளக்கபடம் இல்லாம சில பேர் மற்றவர்களிடம் பழகுவாங்க. எதை அடுத்தவர்களிடம் சொல்வது, எதை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது என்று தெரியாம சொல்லிவிடுவாங்க. எந்த பொருள் அடுத்தவர்களுக்கு காட்டுவது, எதை அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடாது என்ற அடிப்படையான பக்கம் கூட சிலருக்கு இருக்காது. அவர்களை குத்தம் குறையும் சொல்ல முடியாது. அவர்கள் வெளியானவர்கள். ஆனா சில விஷயங்கள்ல சில நாசுக்கான மறைவு இருக்கதான் வேண்டும். பெரியவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நண்பர்களை யாரையாவது வீட்டுக்கு அழைத்து வந்தா கூட ஹாலிலேயே உட்கார வச்சு பேசி அனுப்பும். வீட்டுக்குள்ள, அதாவது சமையலறை, படுக்கையறை வர அவர்களை அழைத்து செல்லாது என்று கூறுவாங்க. இந்த வார்த்தை சொல்லிவிட்டா இந்த காலத்து இளைஞர்களுக்கு கோபம் வரும். ஆனா அவர்கள் சொல்லும் அந்த விஷயத்துக்கு பின்னால நிறைய அர்த்தம் இருக்கிறது. அது சில நாட்கள் கடந்த பிறகுதான் நமக்கு புரியும். வீட்டுல அடுத்தவர்களுக்கு காட்டவே கூடாத பொருட்கள் என்னென்ன? ஒரு கண் போல ஒரு கண் இருக்காது. மண்ணை தின்னால் கூட மறைத்தின்னு என்று ஒரு பழமொழி உள்ளது. சில விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அதை மறைச்சுதான் செய்தாக வேண்டும். அந்த வரிசையில பிறருக்கு நம்முடைய வீட்டில் காட்டக்கூடாத இடம் எது, பிறருக்கு நம் வீட்டில் இருக்கும் எந்த பொருட்களை காட்டவே கூடாது என்பதை பற்றிய ஆன்மீக சார்ந்த சில தகவல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்முடைய சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அதை வெளித்தனமாக அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. நமக்கு கணவர் ஆசையாக வாங்கி கொடுத்த பொருள், அல்லது நம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த பொருள், அல்லது நம்முடைய அம்மா அப்பா நமக்காகவே வாங்கி கொடுத்த ஆடம்பர பொருட்கள் என்று தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த ஆடைகள் இருக்கும் அல்லவா, அதை அடுத்தவர்களிடம் மொத்தமாக காட்டி பெருமைப்பட்டுக் கொள்ளவே கூடாது. வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து அழகான கையெழுத்துடன் நோட்டு புத்தகங்களை வச்சிருந்தா அதை கொண்டு போய் மற்ற பிள்ளைகளின் அம்மாவிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ உங்கள் பிள்ளை படிப்பை பற்றி உயர்த்தி பேசவே கூடாது. நீங்கள் சேமித்து வைக்கின்ற சேமிப்பு, உண்டியல் பணம் இவைகளை பற்றி அடுத்தவர்களிடம் பேசக்கூடாது. உங்களுடைய சேமிப்பு தொகை எவ்வளவு என்பது அடுத்தவர்களுக்கு ஒருபோதும் தெரியவே கூடாது. அது எதிர்காலத்துல பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். கந்திஷ்டி படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் பலதரப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பிக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பலரோடு பகிர்ந்து கொள்ளாதீங்க. சமையலறையில
கிலோ கணக்குல வாங்கி வைத்திருக்கோம் மளிகை ஜாமான்கள் அப்படியே அடுத்தவர்கள் கண்களை படும்படி வைக்க கூடாது. அரிசி மூட்டை கூட பூஜை அறையில உங்களுடைய அலங்காரத்தை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று வீட்டுக்குள்ள வருபவர்களை அழைத்து வந்து சுவாமி அறையை காட்டவே கூடாது. குறிப்பாக படுக்கை அறை. கணவன் மனைவி படுத்துவங்கக்கூடிய மெத்த, பாய், தலையணை இவைகளை வெளியில் இருந்து வருபவர்கள் பயன்படுத்தவே கூடாது. அவர்களுக்கு என்று தனியாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். படுக்கை அறைக்கு அனாவசியமாக மூன்றாவது நபரை அழைத்து செல்லவே செல்லாதீங்க. அடுத்தவர்கள் தப்பாக நினைத்துக் கொண்டா கூட பரவாயில்லை. படுக்கை அறைக்கு கதவு இருக்கும், அதை சாத்தி எப்போதும் தாழ் போட்டு வைத்துக் கொள்ளுங்க. ரொம்பவும் நெருங்கியவர்கள் உறவினர்கள் என்று இருந்தா கூட சில விஷயங்களை அவர்களிடம் சொல்வதை தவிர்த்து விடுங்க. அது உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மை கொடுக்கும். மேலே சொன்ன விஷயத்தை கேட்டுவிட்டு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அப்போது வீட்டுக்கு யாரையும் அழைத்து வரக்கூடாதா, வீட்டை யாருக்கும் சுட்டி காட்டக்கூடாதா என்று. ஆனா மேலே சொன்னது தவறுகளை எல்லாம் நீங்கள் செய்யும் போது அடுத்த சில நாட்கள்ல உங்களுடைய வீட்டில் எதிர்பாராத சில எதிர்மறையான மாற்றம் ஏற்படும். அதன் பிறகு கஷ்டப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்று தனியாக ஏதாவது செய்து விடுங்கள். வெகுளித்தனமாக இருப்பது தவறு என்று சொல்ல வரவில்லை. வெகுளித்தனத்தின் மூலம் வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு.